முரே. என்ன முர்ரே? முருகப்பாவை யூத்தா முரேன்னு மாத்திட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேரு யூத்தா மாறிடுச்சு. ஆனா ஆளு நான் என்ன பண்ணணும்? ஏன் இஷ்டத்துக்கு ஒண்ணு மாத்தலாமா? மாத்து. கையடுறா. கால்ல நாணி குத்திருக்கா? இல்ல. அமுக்குடா. அப்படியே திரும்பி போய் ஒரு ராஜ நட போட்டு வா. இது ராஜ நடையா? 50-20 மாறணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எல்லை தாண்டி எதுவும் செய்யணும். வரம்பு மீறி குறும்பு பண்ணணும். இனிமே நீ அண்ணாந்து பார்க்கும்போது முதல்ல தெரிய வேண்டியது வான், அதுக்கப்புறம் தெரிய வேண்டியது நான். முருகா, பாரசீக பாலைவனத்துல பேரிச்ச மரம் ரெண்டும் அடிக்கிற புயல் காத்துல ஒரு மரத்தோட ஒரு மரம் மோதி 2 மரமும் உடையுமா? நீ மரத்தை உடைப்பியா? நான் நாளைக்கு வந்து மரத்தை உடைக்கிறேன். என்னது இது? நான் எழுதின சம்மரி. இத மெமரி பண்ணி நாளைக்கு வந்து டெலிவரி பண்ணணும். பண்ணுவியா? பண்ணுறேன். போடா முரே. இந்த வயசுல உங்க அப்பா 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய காசுக்காரராக இருக்கட்டும்பா, எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும், தன்மானமும் சுய கௌரவமும் இல்லை எந்த தகப்பனாவது உங்கள் குடும்பத்துக்கு பொண்ணு தருவானா? 50,000 ரூபா சம்பளம், அரசு உத்தியோகம், அமைதியான வாழ்க்கை, இதை நான் இழந்துடக்கூடாதுல்ல தம்பி. என் பொண்ணு ஏதோ விரும்பிட்டா. சரி, இந்த காதல் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரிஞ்சா ஒத்துக்குவாரா? ஒத்துக்குவார் சார். எதை வச்சு தம்பி சொல்கிறீங்க? எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என்ன எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். ஒன்று பண்ணுங்க, உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு உங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் பொண்ணு தரேன் தம்பி. முடிஞ்சவரை முயற்சி பண்றவன் மனுஷன், அது முடிகிற வரைக்கும் முயற்சி பண்றவன் மாமனுஷன். நான் மாமனுஷனாக போறவண்டி. தம்பி பாப்பா, அம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்கப்பா. என்ன விஷயமியா? ஏய், உன்னை மகன் மாதிரியா வளர்க்குறேன், தோளுக்கு மேல வளர்த்துட்டேன், தோழர் மாதிரி தானே பழகுறேன். என்ன விஷயம் சொல்லு? பா, அப்பா கிட்ட வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. பா, அந்த லவ் விஷயம். விசாகாவோட லவ் விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருச்சா? விசாகாவா? Walking in the moonlight, I am thinking about you. Listening to the raindrops, I am thinking about you. Eating on my table, I am thinking about you. Sleeping on my bed, I am thinking about you. அவள் என்னை பற்றி அதிகமாக ஆசைப்பட்டிருக்கிறாள். ஆனால் நானோ கேனை கம் இன்சைடு. சி லுக் பியூட்டி, வாக்கு நாட்டி. எஸ்டர்டே ஓவர் செம்மரி. செம்மரி? ராத்திரி முழுக்க மெமரி, மார்னிங் டெலிவரி. சாரி, ஐ ஆம் ஃபர்ஸ்ட் டைம் மறந்துட்டான். Walking on the moonlight, I am thinking in you. Coffee is my English. Livingston going to the railway station, I am thinking in you. Coffee is my English. சும்மா போச்சு. என்னாச்சு? என்னடா திங்கிறேன் யூ? 40 மார்க் கூட தராதா? 4 மார்க் கூட தர மாட்டேன். அப்போ ஒரு வாரம் டைம் கொடு, இதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து ஒப்பிக்கிறேன். ஒரு வாரம் இல்ல, 1 வருஷம் ஆனாலும் கவ்விஸ்மா இங்கிலீஷ் தான். சரி, பேசலாம் வா.
பேசலாம் வா. உடனடியாக எப்படி பேச முடியும்? அதான் எனக்கும் தெரியுமே. அதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். ஆர்கானிக். நான் திங்கிறேன், நீ ஒன்று சரியா தானே சொன்னேன். அது ஐ திங்கிங் அபவுட் யூ முரே. அதெல்லாம் உனக்கு வராதுடா, விடு. வருதா? என்ன வருதா? வெறி வருதா? அப்படி ஒன்றும் தெரியலையே. இப்போ இப்போ வரமே. லேசா லேசா தானா? லேசா இப்போ லேசா தானா? இந்த தின்றோம். இப்போ வந்துருச்சு. முரே முரே கேடா. பிஸ்கு, ஏண்டா பாத்ரூம் வாசல்ல ஒரு மேட்டு போடப்படாது? வலிக்கு விடுதா, நீ பாவம் தானே. அப்புறம் ஆண்டனி உனக்கு ஃபோன் பண்ணானா அப்பச்சி கொஞ்சம் பிஸியா இருக்கான்னு சொல்லு. தூங்குறேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. ஐயோ ஆண்டனி, ஓடுற குதிரைக்கு கொள்ளு வச்சா என்னடா ஆகும்? வேகமா ஓடப்புச்சு. ஓடி களைச்ச குதிரைக்கு கொள்ளு வச்சா உட்காந்துரும் முதலாளி. குதிரை உட்காந்துருச்சுடா. ஓடாத மோட்டர் ஆயில் போட்டா ஓடும். உடைஞ்சு போன மோட்டர் ஆயில் முழுக்க ஓடாது. ஆமா, இப்பயும் அதை கேக்குறீங்க? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களடா. அப்படி நாங்க என்ன சொல்லிட்டோம்? எதுக்கு முறை எங்க போனாலும் இவனுங்களையும் கூப்பிட்டு வர? எனக்கு கார் ஓட்ட தெரியாதே, நான் எப்படி வருவேன்? உனக்கு காரும் ஓட்ட தெரியாதா? நான் அன்னைக்கே சொன்னேனே, மறந்துட்டியா? சரி விடு, நான் உன்னை வேற விதத்துல யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணு. முன்னே வாடா. இன்னொரு கால் வருது. சொல்லுங்க கரஸ்பாண்டன்ட். வணக்கம் முதலாளி, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிரமாதமா போயிட்டு இருக்கு. நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்ன? வேண்டாமே, 2, 3, 4, 5ன்னு போனா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க? தோத்தம் எப்படி ஜெயிக்கிறது வயசு இல்லை, நீங்க ரோல் மாடலுங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு நம்ம காலிங்ல புத்தி சொல்றது எல்லாருக்கும் பிடிக்கும், புத்தி சொல்றதை கேட்கறது எவனுக்கும் பிடிக்கும். எனக்கும் பிடிக்காது. நட்பை முடிச்சுக்கலாமா? கட்டே முதல் பிஸ்கு மூடு அப்செட் பண்ணிவிட்டானே. பிஸ்கு பிஸ்கு நாட் இன்ட்ரெஸ்டட். பிஸ்கு சாமி, முருகன் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவன்? விசாக நட்சத்திரத்துல பிறந்தவன்டா. விசாகான்னு ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் வந்துச்சு. அவளும் நானும் பழகணும். ஒருத்தர் ஒத்து போச்சு. அப்படியே விரும்பிட்டோம். அவளை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாதா, இந்த உலகத்தில் எல்லாமே 3: மா, பலா, வாழை, கனிகள் 3; சேரன், சோழன், பாண்டியன் மன்னர்கள் 3; இயல், இசை, நாடகம், தமிழ் 3; ஆண்டனி, நீர்மேகம், சாகுல், அதோ என் தளபதிகள் 3; காலை மாலை இரவு நேரம் 3; என் தெய்வத்தின் நெற்றியில் பட்டைகள் 3; தேசிய கொடியில் வண்ணங்கள் 3. நீங்க மட்டும் ஒரு தேதியை குறிச்சு கொடுத்தீங்கன்னா அவளை 3வது மணி ஆக்கிடுவேன் உங்க ஆசீர்வாதத்தோடு. நீங்க சொல்லுவீங்க, ஏய் ஐயா தேதி குறிச்சு கொடுத்த உடனே நீ எனக்கு சொல்லி அனுப்பிவிடு. சரிங்க. வர சார். அடங்கொய்யால. டேய் ஐயா, தர்மம் பிடித்தவனுக்கு கர்மம் பிடித்து விட்டது. குற்றம் செய்வதிலே குளிர்ச்சி கண்டு விட்டான். கெட்டுத்தான் போவேன் என்று சத்தியம் செய்கிறான். அந்த பாதம் இனி சன்னதியில் படக்கூடாது. ஐயா, இது கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க ஐயா. அந்த பயலை இனிமே உள்ள விடாதடா.
ஆண்டனி, அப்பச்சி. தெய்வத்துக்கிட்ட தேதி கேட்டிருக்கேன். ஆ. தேதி கொடுத்த உடனே கண்ணும் காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சு விடணும்டா. சரி. அது வரைக்கும் செய்தி வெளியே கசியப்படா. பொறாம பிடிச்ச பசங்க. அப்புறம் ஆ. வள்ளிமலர் வீட்டை விட விசாகாவுக்கு பெரிய வீடா வாங்கி கொடுக்கணும்டா. வீட்டை பார்த்தோட விசாகா குடுக்கணும். என்னடா? சரி